ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் முதலில் வந்த அமைச்சர் முத்துசாமி கர்ப்பிணிகள் 103 பேருக்கு அரசு சார்பிலான சீர்வரிசை பொருட்களை வழங்கிவிட்டு சென்றார். அதன் பிறகு அங்கு வந்த தொகுதி எம்எல்ஏ சரஸ்வதி தாமதமாக வந்த 6 கர்ப்பிணிகளுக்கு நலங்கு வைத்து சீர்வரிசை வழங்கியதோடு விழாவில் பங்கேற்றவர்களுக்கு தனது செலவில் விருந்தளித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சியாக, ஏதோ அரசு நிகழ்ச்சி என்ற அந்த வகையில இல்லாமல் அத்தனை குடும்பங்களும் மிகுந்த ஈடுபாட்டோடு வந்து கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. நேற்றுக்கும் நாங்கள் சில இடங்களுக்கு சென்றிருந்தோம். இப்பொழுது தொடர்ந்து பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. முடிந்த அளவிற்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எனவே அரசுடைய சார்பாக அந்த தாய்மார்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும், அவர்களுக்கு ஒரு அரசு இருக்கிறது, நம்மோடு எந்த சூழ்நிலையையும் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்ற அந்த உணர்வையும் அவர்கள் பெறுகிற அளவிற்கு இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அரசு என்னென்ன திட்டங்களை எல்லாம் அந்த எதிர்காலத்தை நோக்கி போடுகிறது என்பதையெல்லாம் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போவதற்கு காலை உணவு திட்டமாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே அவர்கள் பள்ளியிலே படிக்கிற பொழுது அவர்கள் எந்த துறையிலே போனாலும், அது படிப்பாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும், அதை ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு துணை முதலமைச்சர் அவர்கள் அதை கண்காணித்து செய்கிற முறையாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே உயர்கல்விக்கு போகிற வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் செய்கிற திட்டமாக இருந்தாலும், அதிலே சில தொய்வு வருகிற பொழுது அரசு இருக்கிறது, நீங்கள் உயர்கல்விக்கு போங்கள் என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மக்களுடைய தாய்மாருடைய மனதிலே நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்திலே இந்த திட்டங்கள் எல்லாம் பயன்படும் என்ற அந்த நம்பிக்கையிலே அவர் இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது.